ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. உங்கள் கிட்ஸ் ஹெல்த்தியான பீஸா கேட்குறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து மூக்கடலையை நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துகிட்டு அது சால்ட்டு கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறமா தோசைக்கல்லில் வந்து ஆயில் விட்டுட்டு இல்லை நெய் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு ஓரளவுக்கு திக்காக கல் தோசை அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா வேகணும். இது வந்து நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி டக்குன்னு வெந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அவிச்சு எடுக்காததுனால இது இன்னுமே நல்லா வேகணும். நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்து வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வீட்டில் நல்லா அந்த பூரிக்கு வர மாதிரி சைடில் ஃபுல்லாக புஃப்னு வரணும். அப்போ தான் உள்ளே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். வந்தோடனே நம்ம வீட்டில் இருக்க பீஸா சாஸை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, முட்டை இன்றைக்கி சீஸ் பீஸா தான் கேட்டான்ட்டு சீஸ் மட்டுமே நம்ம வீட்டில் மொசரல்லா சீஸ் இருந்தது. ஸோ அதையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி அதை ஆவிலே வேக விட்டு எடுத்து நம்மளோட பீஸா ரெடியாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி குட்டாக்கு கொடுத்தோடனே ரொம்பவே ஹாப்பியான உங்கள் வீட்டில் கிட்ஸ் பீஸா கேட்குறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.